ஹாய், எல்லாருக்கும் வணக்கம். தினமும் ஒரு புது புது தலைப்பில் உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி. எம்என் தொலைக்காட்சி வாயிலாக கல்வி விடியல் அப்படின்ற நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கிறதுல ரொம்பவே மகிழ்ச்சி அடைகிறோம். இன்றைக்கி அந்த வகையில் இன்றைக்கி ஒரு சிறப்பு விரிவுரையாளர் வந்திருக்கிறாரு. அவர் யார், எங்கேருந்து வந்திருக்கிறாங்க, அவர் என்ன டாபிக் கொண்டு வந்திருக்கிறாரு அப்படின்றத கேட்டு தெரிஞ்சுக்கலாம். வாங்க சார். வணக்கம். வணக்கம் சார். உங்கள் பேர் சார்? என்னோடய பேர் ப்ரொஃபஸர் சுரேஷ் சார், ஹெச்ஓடி ஆஃப் ட்ரிபிள் இன் ஜெயலக்ஷ்மி இன்ஸ்டியூட் ஆஃப் டெக்னாலஜி, தொப்பூருங்க சார். நான் தொடர்ந்து இந்த ஆசிரியர் ஃபீல்டில் ஒரு 18 வருஷமாக இருக்கேங்க சார். 18 வருஷம் இருக்குங்க சார். ஒரு பாலிடெக்னிக் இன்ஜினியரிங் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டிஃப்ரெண்ட் கேட்டகரியில் ஒரு 18 வருஷமாக இந்த ஃபீல்டில் ஒர்க் பண்ணிகிட்டு இருக்கேங்க சார். ஓகேங்க. இன்றைக்கி நாம் வந்து கல்வியின் சிறப்புகளை பற்றி பேச போகிறோம் சார். கண்டிப்பாக சார். ஏன் அந்த தலைப்பை நான் சொல்லாமல் உங்களையே சொல்ல சொன்னேன் அப்படின்னா, அதோட சிறப்பு வந்து ஒரு ஆசிரியர் வாயிலிருந்து வரணும் அப்படின்றதுக்காக தான் சார் உங்ககிட்ட நான் சொல்ல சொன்னேன். கண்டிப்பாக சார். கண்டிப்பாக சார். இப்போ ஏன் இந்த கல்வி வந்து சிறப்பான முறையில் மாணவர்களுக்கு வேணும் அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்க? எஸ் சார். என்ன அப்படின்னா, நான் இதுக்கு முன்னாடி பண்ண ப்ரோக்ராமில் பர்டிகுலராக ஒரு மின்னணியல் பற்றி பேசியிருந்தேன் சார். கண்டிப்பாக. எனக்கு மாணவர்கள் மத்தியில் வந்து ஒரு கல்வி பற்றின ஒரு தாக்கத்தை உருவாக்கணும், புரிதல் வேணும். கல்வி கற்றுக்குறாங்க, ஒரு குடும்ப சூழ்நிலைக்காகவும் கட்டாயத்தின் பேர்லையும் அந்த கல்வியை கற்றுக்குறாங்க. அது இல்லாமல் அந்த கல்வி எதுக்காக கற்றுக்கணும், அதை கற்றுக்கிட்டு அதனுடைய பலன் என்ன, அதோடைய மதிப்பு என்ன, அது எந்த அளவுக்கு நம்மளை கொண்டு போய் சேர்த்தோம் அப்படிங்கிறத புரிஞ்சுக்கிட்டு ஒரு புரிதலோடு அந்த மாணவர்கள் கற்றுக்கிட்டாங்க அப்படின்னா அது ஒரு முழுமை பெறும் அப்படின்னு நினைக்கிறேன். அது ஒரு வெற்றிகரமாக இருக்கும். அப்படிங்கிறதுனால தான் அந்த கல்வியின் சிறப்புகளை பற்றி நான் பேசணும்னு ரொம்ப நாளாக விருப்பப்பட்டேன். அதுக்கு இன்னைக்கு ஒரு வாய்ப்பு கொடுத்த எம்என் தொலைக்காட்சிக்கு என்னுடைய மனமார்ந்த நன்றியும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கிறேன். ஏன்னா இந்த கல்வி விடியலோட நிகழ்ச்சியோட முழு நோக்கமே வந்து மாணவர்களுக்கும் பெற்றோர்களுக்கும் ஆசிரியர்களுக்கும் உள்ள ஒரு பாண்டிங்கை பற்றி தான் சார் ஒரு பிரீஃபாக சொல்லணுன்றது தான் சார் இந்த கல்வி விடியலோட நிகழ்ச்சியோட நோக்கமே. எஸ் சார். அந்த வகையில் இன்றைய நிகழ்ச்சியில் நீங்கள் சொல்ல வர ஒவ்வொரு கருத்துக்களும் மாணவர்களுக்கு ஆழமாக பதிய வேண்டும் என்று நினைக்கிறேன் சார். கண்டிப்பாங்க சார். இதில் என்னன்னா சார், முதல்ல அன்னசத்திரம் 1000 வைத்தல், ஆலயம் 16,000 நட்டல், பின்னையாவினும் புண்ணியம் கோடி, அங்கே ஒரு ஏழைக்கு எழுத்தறிவித்தல் அப்படின்னு சொல்லி பாரதியார் அவருடைய பொன்மொழிகளில் அழகாக சொல்லியிருப்பாரு. இந்த வரிகளுடைய முக்கியத்துவம் என்ன அப்படின்னா, 1000 அன்னசத்திரம் வைத்து உணவளிக்கிறத விட 16,000 கோயில்கள் கட்டி வழிபடுறதை விட ஒரு ஏழை மாணவனுக்கு கல்வியை கற்றுக் கொடுத்தா அது அந்த குடும்பத்தை உயர்த்தும், சமுதாயத்தை உயர்த்தும், நாட்டையே உயர்த்தும்னு சொல்லி அந்த காலத்திலேயே பாரதியார் சொல்லியிருக்காருங்க. அதனால கல்வியின் முக்கியத்துவம் அவ்வளோ சிறப்பு வாய்ந்தது. ஏன்னா ஒரு அன்னதானம் கொடுக்கறது இருக்கிறதுலயே ரொம்பவே முக்கியமான ஒரு விஷயம். அதை விட ஆமாங்க சார், அதை விட ஒரு சிறப்புங்கிறது கல்விதான் அப்படின்னு சொல்றாரு. கோயில்கள் கட்டி வழிபடுறது, 16,000 கோயில்கள் கட்டி வழிபடுறத விட ஒரே ஒரு ஏழை மாணவனுக்கு கல்வி கற்றுக் கொடுக்கறது அப்படிங்கிறது ரொம்ப அருமையான விஷயம். ஸோ அதில் இன்னொரு ஸ்பெஷல் என்ன அப்படின்னா, நம்ம ஜெயலக்ஷ்மி இன்ஸ்டியூட் ஆஃப் டெக்னாலஜியோடைய தலைவர், மதிப்பிற்கும் போற்றுதலுக்கும் உரிய திரு கோவிந்த் சார் அவர்கள் இன்னைக்கு அந்த வேலையை தான் பண்ணிட்டு இருக்காரு. நம்ம கிராமப்புற பகுதியில் இருக்கிற ஏழை மாணவர்கள் பயன்பெறணும் அப்படின்னு சொல்லிட்டு ஏழை மாணவர்களுக்கு முடிஞ்ச அளவுக்கு அவரோட குறைஞ்ச ஃபீஸ் ஸ்ட்ரக்சரில் கல்வியை தரமாக கற்றுக் கொடுத்துட்டு இருக்காரு. அதுதான் நம்மளுடைய ஜெயலக்ஷ்மி இன்ஸ்டியூட் ஆஃப் டெக்னாலஜியோட ஒரு சிறப்பு அம்சம். ஸோ அந்த ஃபர்ஸ்ட் பாயிண்டில் ரொம்பவே அழகாக நம்ம பண்ணிகிட்டு இருக்கோம். அடுத்தது சார், இந்த கல்வி பற்றி பேசுகிறப்ப எனக்கு அடிக்கடி ஔவையார் சொன்ன ஒரு கூற்று ஒன்று வரும். மூதுரை, ஔவையாருடைய மூதுரையில் நான் பேசியிருக்கேன். ஔவையார் என்ன சொல்லியிருப்பாங்கன்னா, அந்த கல்வியின் சிறப்பை பற்றி, கல்வி கற்றுக்கிறவங்கள பற்றி உயர்வாகவும், கல்வி கற்றுக்கல அப்படின்னா அதை பற்றி ஒரு கடுமையான விமர்சனமும் இருக்கும் அந்த மூதுரையில். அந்த பாடல் என்ன அப்படின்னா, நற்றாமரை கயத்தில் நல்லெண்ணம் சேர்ந்தார் போர், கற்றாரே காமுறுவர், கற்பிலா மூர்க்கரை மூர்க்கர் முகப்பர், முதுகாட்டிற் காக்கை உகக்கும் பிணம் அப்படின்னு சொல்லி ஒரு மூதுரையில் சொல்லியிருப்பாங்க. இந்த மூதுரையோட விளக்கம் என்ன அப்படின்னா, ஒரு கல்வி அறிவு உடையவன் கல்வி அறிவு உடையவனோடு தொடர்பு வச்சுக்கிறது ஒரு நல்ல நீர் நிறைந்த குளத்துல அன்னப்பறவையும் தாமரையும் சேர்ந்த தோற்றத்தையும் அழகிய தோற்றத்தை கொடுக்கும் அப்படின்னு சொல்றாங்க. ஒரு கல்வி அறிவு இல்லாதவன் கல்வி அறிவு இல்லாதவனோடு தொடர்பு வச்சுக்கிறது சுடுகாட்டுல காக்கை கொத்திட்டு இருக்கும் பிணத்தை பார்க்குறப்ப என்ன தோற்றம் கொடுக்குமோ அப்படி ஒரு தோற்றத்தை கொடுக்கும் அப்படின்னு சொல்லி ஒரு கடுமையான வார்த்தைகளாலையும் சொல்லியிருப்பாங்க, அழகாகவும் சொல்லியிருப்பாங்க. ஸோ இதில் எனக்கு அந்த காலத்திலேயே ஔவையார் வந்து ஒரு 1000 வருடங்களுக்கு முன்பு கல்வியை பற்றி அவ்வளோ அழகாக சொல்லியிருக்காங்க. கல்வி கற்றுக்கிறவன் கல்வி கற்றுக்கிறோட தொடர்பு வச்சுக்கணும், அப்போ தான் அவனுடைய வாழ்க்கை தரம் உயரும், அவனுடைய சமுதாயம் உயரும், அவனுடைய குடும்ப சூழ்நிலை எல்லாமே உயரும். கல்வி கற்றுக்கிறவன் கல்வி அறிவு இல்லாதவன் கல்வி அறிவு இல்லாதவனோடு தொடர்பு வச்சுக்கிறது வேஸ்ட், ஒரு பிணத்துக்கு சமம் அப்படின்னு சொல்லி ஔவையார் சொல்லியிருப்பாங்க. அது ரொம்பவே என்னால் ஈர்க்கப்பட்டது. நான் என்னுடைய கிளாஸில் ஒவ்வொரு கிளாஸ்லையும் மாணவர்கிட்ட இதை தான் சொல்லிட்டு இருப்பேன். கல்வி அறிவுடையனோடு கல்வி அறிவோட தொடர்பு வச்சுக்காங்க, கல்வி தான் உன்னை காப்பாற்றும், எந்த ஒரு சூழ்நிலையிலும் அதை விடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டுங்க சார். அந்த மாதிரி அவர் அற்புதமான ஒரு மூதுரையில் ஔவையார் சொல்லியிருப்பாங்க. அடுத்தது, தொட்டனை தூரும் மணற்கேணி மாந்தர்க்கு கற்றனை தூரும் அறிவு அப்படின்னு சொல்லிட்டு வள்ளுவர் சொல்லியிருப்பாருங்க.
அந்த கல்வி அறிவு அப்படிங்கிறது மணற்கேணி போன தோண்ட தோண்ட தான் ஊற்றெடுக்கும். மணற்கேணி எப்படி தோண்ட தோண்ட நீர் ஊற்றெடுக்குமோ அதுபோல கல்வியை கற்க கற்க தான் அவனுடைய அறிவு வளரும், அவன் மூலமாக குடும்பம் வளரும், சமுதாயம் வளரும், அந்த நாடு வளரும் அப்படிங்கிறது தான் அவங்க அந்த குறளுடைய முக்கியத்துவம். அதனால மாணவர்கள் தொடர்ந்து கல்வி கற்றுக்கணும். எல்லாருக்குமே பிரச்சனை இருக்குங்க சார். யாருமே வந்து ஒரு உயர்ந்த நிலையில் இருக்கிற குடும்பத்திலேருந்து வரதில்லை, எக்கனாமிக்காக நல்லா டெவலப்டு ஃபேமிலி கிடையாது. எல்லாருமே ஒரு பின்தங்கிய ஃபேமிலி தான், கிராமப்புற பகுதியிலேருந்து வரவங்க தான். அவங்களோட குடும்ப சூழ்நிலை சரியில்லைனாலுமே அந்த கல்வி கற்றுக்கிறத தொடர்ந்து கற்றுக்கிட்டே இருக்கணும். கற்றுக்கிட்ட கல்வி என்றைக்குமே வேஸ்ட்டாக போகாது, தொடர்ந்து படிச்சுக்கிட்டே இருக்கணும். அது எந்த சூழ்நிலையிலுமே அதை தவற விடக்கூடாது அப்படிங்கிறது தான் என்னுடைய கருத்து. அதுலேயே இன்னொன்று இவர் காந்தியடிகள் சொல்லியிருப்பார், பெற்ற பிள்ளை கைவிட்டாலும் கற்ற கல்வி கைவிடாது அப்படின்னு சொல்லிட்டு. இன்னைக்கெல்லாம் நம்ம சமுதாயத்தில் மாணவர்கள் நிறைய கற்றுக்கிறாங்க, பேரண்ட்ஸ் கஷ்டப்பட்டு படிக்க வைக்கிறாங்க சார், நல்லா படிக்கிறாங்க, ஒரு நல்ல ஜாபுக்கு போயிடுறாங்க, மாதம் 50,000 1 லட்ச ரூபா ஜாபுக்கு போயிடுறாங்க, அதுக்கப்புறம் மேரேஜ் பண்ணிக்கிறாங்க. அந்த வளர்த்து நம்மள ஒரு உயர்வான ஆண்டு காலங்கள் ஒரு ஆளாக்கின அவங்கள மறந்து ஆசிரமத்தில் கொண்டு போய் விடுற சூழ்நிலையெல்லாம் இருக்கு. அதுவே வந்து நம்ம கத்துக்கிட்ட கல்வி என்ன பண்ணுது பாருங்க, நம்ம கூடயே தான் இருக்கு. அந்த கல்வி எங்கேயும் நம்மளை விட்டுட்டு போறதில்ல. நாம கத்துக்கிட்ட கல்வி நம்மளுக்குள்ள இருந்து நம்மளுடைய சிந்தனையும் அறிவையும் தூண்டிக்கிட்டே இருக்கும். அது மூலமா நம்மளுடைய குழந்தைகளுடைய கல்வியை தூண்டிவிடும், நம்மளை சுத்தி இருக்கிறவங்களுடைய கல்வியை தூண்டிவிடும், சமுதாயத்தை தூண்டிவிடும். அந்த சமுதாயம் நல்லா இருக்கும், நாடு நல்லா இருக்கும். அதான் காந்தியடிகள் அழகா சொல்லியிருப்பாரு, பெற்ற பிள்ளைங்க கைவிட்டு போயிடுறாங்கப்பா, கத்த கல்வி கைவிடாதுப்பா. எப்போ நம்மளை விட்டுருணும், நம்ம இறந்தாதான் சார் அந்த கல்வி நம்மளை விட்டு போகும். எனக்கு அந்த வார்த்தையெல்லாம் சொல்றப்ப ரொம்ப நர்வஸ் ஆகும். ஏன்னா அந்த கல்விங்கிறது அவ்வளோ ஆத்மாத்மானது, நம்மளுக்குள்ள போயிட்டு நம்மளை தூண்டிக்கிட்டே இருக்கும் சார். அந்த சிந்தனை நம்மள சும்மாலாம் இருக்கக்கூடாது. நம்ம பக்கத்தில் இருக்கிற குழந்தைங்களை இப்படி படித்தாங்க அப்படி படித்தாங்க அப்படின்னு சொல்லி அவங்கள ஊக்குவித்துக்கிட்டே இருப்போம். அதுதான் அந்த கல்வியோட சிறப்பு. அப்பேற்பட்ட மகத்துவமான கல்விங்க சார். அதனாலதான் அந்த கல்வி சிறப்பை பத்தி நான் பேசணும், மாணவர்களுக்கு இதெல்லாம் கொண்டுட்டு போய் சேர்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே ஆர்வம். இது மாதிரி நிறைய சொல்லிக்கிட்டே இருப்பாங்க. ஈன்ற பொழுதின் பெரிதோக்கும் தன் மகனை சான்றோன் என கேட்ட தாய் அப்படின்னு சொல்லிட்டு, ஒரு தாய்க்கு இருக்கிறதுலேயே ஒரு கஷ்டமான சுச்சுவேஷன் அந்த பிரசவம் தான். அந்த பிரசவத்திலையும் தன்னுடைய குழந்தை ஈன்றெடுத்துட்டோம்னு சந்தோஷமா பார்ப்பாங்க. அந்த சந்தோஷத்தை விட இன்னொரு சந்தோஷம் என்ன தெரியுங்களா சொல்றாரு, தான் மகன் சிறந்த அறிவாளி, நல்லா படிக்கிறான், ஒரு நல்ல கல்வியாளனா இருக்கிறாங்கிற அந்த செய்தி கேட்கிறப்ப பெத்தப்பட்ட சந்தோஷத்தை விட இது பெரிய மகிழ்ச்சியா நினைப்பாங்க அப்படின்னு சொல்லி திருவள்ளுவர் சொல்லியிருப்பார். மிகவும் அற்புதமானதுங்க சார். ஏன்னா பேரண்ட்ஸு தன்னுடைய வழியிலேயே கஷ்டமான வழி பிரசவ வழி தான், அதை தாண்டி கூட நம்ம பையன் ஒரு நல்லா படிக்கிறான், இந்த காலேஜில் போய் நல்ல மார்க் வாங்குறான், நல்லா படிச்சுட்டு இருக்கிறான் அப்படிங்கிற அந்த செய்தி கேட்குறப்ப அந்த தாயுடைய உள்ளம் குளிர்ந்து அவ்வளோ மகிழ்ச்சி அடைவாங்க அப்படின்னு சொல்லி சொல்றாரு. ஸோ அதனால தான் சார் நம்ம அந்த கல்வி பற்றி பேசணும், மாணவர்கள் அதை புரிஞ்சுக்கணும், புரிதலோடு படிக்கணும் அப்படிங்கிற எண்ணம் எனக்கு அதுதான். அது மாதிரி தான் சார் போயிட்டு இருக்குங்க சார். இப்போ மாணவர்கள் நீங்கள் கற்பித்தலை பற்றி நிறையவே சொல்லியிருக்கீங்க சார். இப்போ மாணவர்கள் சரியான நேரத்தில் அதை கற்றுக்குறாங்களா? எஸ் சார். இந்த கல்வி கற்றுக்கிறதுக்குன்னு ஒரு நேரம் இருக்குங்க சார். நம்ம எல்லா டைம்லையும் படிக்கலாம், எல்லா டைம்லையும் எடுத்து படிக்கலாம், ப்ரிப்பரேஷன் பண்ணலாம். பட் எந்த நேரத்தில் படித்தோம்னா கல்வி உகந்ததாக இருக்கும், அது நம்மளுடைய மூளைக்கு சென்றடையும், எளிமையாக புரியும் அப்படிங்கிறது தான். இதில் என்ன சொல்லியிருப்பாங்கன்னா, அதிகாலையில் 3 மணிக்கு எழுந்து படிப்பவர்கள் முனிவர்களுக்கு சமமானவர்கள், 4 மணிக்கு எழுந்து படிப்பவர்கள் ஞானிகளுக்கு சமமானவர்கள், 5 மணிக்கு எழுந்து படிப்பவர்கள் அறிஞர்களுக்கு சமமானவர்கள், 6 மணிக்கு எழுந்து படிப்பவர்கள் சாதாரண மனிதர்கள் அப்படின்னு சொல்லுவாங்க, 7 மணிக்கு எழுந்து படிப்பவர்கள் எருமைகளுக்கு சமம் அப்படின்லாம் ஒரு கூற்று இருக்குங்க சார். அந்த மாதிரி நம்ம அதிகாலையில் 3 மணிக்கு எழுந்து படித்தோம் அப்படின்னா ஒரு முனிவர்களுக்கு சமம். அந்த அளவுக்கு புத்தி கூர்மையாகவும் அறிவு திறமையாகவும் இருக்கும், அவ்வளோ உகந்த டைமாக இருக்கும். இன்னொன்று இதில் சயின்டிஃபிக்கலாக நீங்கள் அதிகாலை பொழுதுல என்ன அப்படின்னா, அந்த முன்னாடி நாள் இருந்த டென்ஷன் எல்லாமே குறைஞ்சிட்டு நம்மளுடைய மைண்ட் நல்லா ரிலாக்ஸாக ஃப்ரீடமாக இருக்கும், அது ஒரு ப்ளஸ் பாயிண்ட்டு. ரெண்டாவது பொல்யூஷன் வைஸாகவும் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா முன்னாடி நாள் இருந்த பொல்யூஷன் எல்லாமே டம்ப் ஆகிட்டு ஒரு அமைதியான சூழ்நிலை, பொல்யூஷன் இல்லாத ஒரு ஃப்ரீ என்விரான்மெண்ட் அப்போ கிடைக்கும். அந்த அதிகாலை பொழுதுல மாணவர்கள் எழுந்து நல்லா ஒரு டம்ளர் தண்ணி குடிச்சிட்டு உட்காந்து அந்த ப்ரிப்பரேஷன் பண்ணினாங்க அப்படின்னா ½ an hourல ஒரு 3 hours படிக்கிறதுக்கான பெனிஃபிட் அவங்களால அடைய முடியும். அதே மாலை பொழுதுல மதியான டைமில் அந்த டென்ஷன் டைமில் அவங்க 3 மணி நேரம் 4 மணி நேரம் இரவு நேரங்களில் ப்ரிப்பேர் பண்ணாங்கன்னா மூளையில் சென்றடையாது. அதுவே வந்து அதிகாலை பொழுதுல ½ மணி நேரம் 1 மணி நேரம் படித்தானா 3 மணி நேரம் படிக்கிறதுக்கான ப்ரிப்பரேஷன் அவங்களால ஈஸியாக கேட்ச் பண்ண முடியும் சார். அதனால தான் அந்த படிக்கிறதுக்கு உகந்த பீரியட் வந்து அதிகாலை பொழுது தாங்க சார்.
அதனால தான் அவங்க முனிவர்களுக்கு சமமானவர்கள், ஞானிகளுக்கு சமமானவர்கள் அப்படின்னு சொல்றோம். நீங்க முனிவர் அப்படின்னும் போது அவர்களுக்கு தெரியாத அறிவு ஞானம் வேற யாருக்குமே கிடையாது இல்லைங்க. அப்படி மாறணும் அப்படின்னா அவருடைய பஞ்சுவாலிட்டியை மாத்திக்கணும் மாணவர்கள். இன்னைக்கு ஆனா நீங்க நார்மல் லைஃப்ல பாத்தீங்கன்னா மாணவர்கள்லாம் விடிய விடிய பாத்தீங்கன்னா போனை பார்த்துட்டு இருக்கிறது, வாட்ஸ்அப் பார்க்கறது, இந்த மாதிரி பப்ஜி, ஃப்ரீ ஃபயர் இந்த மாதிரி கேம்ஸ் எல்லாம் பண்ணிட்டு வாட்ஸ்அப் அந்த மாதிரி பண்றாங்க. நைட்டு 12 மணி வரைக்கும் முடிச்சிட்டு இருக்காங்க. இன்னைக்கு வந்து கல்வி அப்படின்றது அவங்களுக்கு எப்படி போயிடுச்சுன்னா, சரி இன்னைக்கு ஒரு 1/2 hour இருக்கு, நாளைக்கு ஒரு நாள் தான் இருக்குல்ல, நாளைக்கு தள்ளி போட்டுக்கலாமே, நாளைக்கு கூட நம்ம படிச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதை தள்ளி வைக்கிற, ஒதுக்கி வைக்கிற நிலைக்கு உள்ளாகிட்டாங்க. ஆமாங்க சார். அது இந்த டெக்னாலஜியும் ஒரு காரணம் ஆயிடுச்சு. அதனால தான் அந்த கல்வி பின்தங்கி போயிடுறது. அவங்களால அதை சரியாக கவனிக்க முடியறதில்ல, கான்சென்ட்ரேஷன் சரியில்லை, அவங்க புரிதல் இல்லாமல் போயிடுது, படிக்க முடியறதில்ல, அவங்க அந்த ஃபேக்கல்ட்டி கொடுக்குறத அன்னைக்கு ப்ரிப்பரேஷன் பண்ண முடியறதில்ல, லாஸ்ட் மினிட் வரைக்கும் அதை இழுத்துக்கிட்டே வந்து அந்த கல்வியுடைய குவாலிட்டி குறைஞ்சி ஃபெயில் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் வந்துடுதுங்க சார். அதனால அந்த டைமிங் பஞ்சுவாலிட்டி அப்படிங்கிறது வெரி மஸ்ட்டுங்க. காலையில் டைமில் நல்லா ப்ரிப்பரேஷன் வச்சுக்கணும், ஈவினிங் டைமில் எழுதி பார்க்குறது அந்த மாதிரியான ஒரு ப்ராக்டிஸ் வச்சுக்கிட்டாங்கன்னா கல்வி இன்னைக்கும் அற்புதமான முறையில் கற்றுக்க முடியும். ஒரு மிகப்பெரிய வழிகாட்டுதலாகவே அமையும் சார். கண்டிப்பாக அது ஒரு நல்ல ஒரு புரிதலோட, அண்டர்ஸ்டாண்டிங்கோட அவங்களால அதை படித்து தெரிஞ்சிக்க முடியும். அதுதான் நம்மளுடைய இது. கல்விக்கும் உணவு பழக்க வழக்கத்திற்கும் ஏதேனும் சம்பந்தம் இருக்கிறதா? கண்டிப்பாக சார், கண்டிப்பாக. ஏன்னா உணவு பழக்க வழக்கம் அப்படிங்கிறது ரொம்பவே இம்பார்ட்டன்ட். நம்ம ஹெல்த்துக்கு, ஆரோக்கியத்துக்கு அது ரொம்ப முக்கியம். அது கண்டிப்பாக கல்வியோடையும் தொடர்பு இருக்குங்க. ஏன்னா இன்னைக்கு நம்மளுடைய உணவு பழக்க வழக்கம் அப்படின்னு பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்க, அதிகம் வந்து மாவுச்சத்து நிறைந்த உணவு தான் மாணவர்கள்லாம் எடுத்துக்கிறாங்க. எங்கே போனீங்கனாலுமே நீங்கள் எல்லா கடைகளிலுமே இந்த மைதா நிறைந்த உணவு தான் அதிகம். ஒரு பேக்கரி அப்படின்னு போயிட்டீங்கன்னாவே அங்கே பப்ஸு, சமோசா, ப்ரெட்டு, இது எல்லாமே வந்து மைதா நிறைந்த உணவுகள் தான், அதை எடுத்துக்கிறாங்க. வீட்டில் வந்தாலும் அரிசி சாதம் நிறைந்த உணவுகள் தான் எடுத்துக்கிறாங்க. நீங்கள் அந்த காலத்தெல்லாம் நம்மளுடைய முதியோர்கள்லாம் பார்த்தீங்கன்னா ஆரியம், கேழ்வரகு தான் அதிகம் சாப்பிட்டாங்க. கம்பு, சோளம், இந்த மாதிரி ஃபைபர் நிறைந்த, நார் சத்து நிறைந்த உணவு தான் அதிகம் அந்த காலத்தில் சாப்பிட்டுட்டு இருந்தாங்க. இப்போலாம் அந்த மாதிரி இல்லைங்க. எங்கேயுமே நம்ம அதை கம்மங்கூழ் குடிக்கிறது இதாக போச்சு, ரேர் ஆயிருச்சு. ரேர்ன்றதை விட இன்னைக்கு வர ஜென்ரேஷன் வந்து பாத்தீங்க அப்படின்னா அந்த மாதிரி உணவுகளை வந்து சாப்பிட்றது வந்து தரக்குறைவா நினைக்கிறாங்க. ஏன்னா இப்போ வந்து ஒரு ஃபாஸ்ட் ஃபுட்டா நான் ஆர்டர் பண்ணதும் ஆர்டர் வீட்டுக்கே வந்துருது வேற. ஸோ இதனால என்ன ஆயிடுது அப்படின்னா வர ஜென்ரேஷன் வந்து ஜஸ்ட் ஒரு ஆர்டர் பண்ணாதானே, நான் ஏன் வந்து அதை செய்யணும், மனக்கெட்டே செய்யணும். ஆனா அந்த முதியோர்கள், நம் முன்னோர்கள் எல்லாம் பாத்தீங்க அப்படின்னா இன்னைக்கு இன்றளவுலையும் வந்து பாத்தீங்கன்னா 100 ஆயுசுக்கு மேல வாழ்றாங்க. நம்மளோட வாழ்க்கை மாற்றமே மாறுது உணவு பழக்க வழக்கத்தால. நம்ம வாழ்க்கையின் ஆயுசும் குறையுது, நம்ம பழக்க வழக்கங்கள் மாறுகிறது, அந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்குது. ஆமாங்க சார். அதனால அவங்க அந்த மைதா, மாவு சத்து நிறைந்த உணவு தான் அதிகம் நம்ம பழக்கத்தில் இருக்குங்க. அது அவங்களையே அறியாமல் அதை சாப்பிட்டுட்டு இருக்கிறாங்க. அதனால அவங்களுடைய ஆரோக்கியம் குறையுது, ஹெல்த் அஃபெக்ட் ஆகுது. இங்கே ஹெல்த் அஃபெக்ட் ஆகிற சுச்சுவேஷனில் கவனம் குறைஞ்சி போயிடும். பெரிய அளவில் எங்களால் கவனம் செலுத்த முடியாது. எஜுகேஷனில் வந்து ஆமாங்க, கான்சென்ட்ரேஷன் குறைஞ்சிரும், அங்கே கல்வியுடைய தரம் குறைஞ்சிரும், பெரிய பிரச்சனை ஆயிரும். இன்னொன்று என்ன அப்படின்னா, நம்மளுடைய உடல் அமைப்பு பார்த்தீங்கன்னா சார் ஒவ்வொரு 30 ஆண்டுகளுக்கு ஒரு முறை மாறிக்கிட்டே இருக்கும். 30 ஆண்டு காலம் அப்படிங்கிறது ஒரு வயசுலேருந்து 30 வயசு அப்படிங்கிறது ஒரு கோல்டன் பீரியட். அவங்களுக்கு எந்த ஒரு நோய் நொடியும் இருக்காது, ஆரோக்கியமாக இருப்பாங்க. ஓடுற பாம்பு மிதிக்கிற வயசு அப்படின்லாம் சொல்லுவாங்க. அந்த மாதிரி வந்து ஆரோக்கியமான வயசுங்க சார். ஒரு சின்னதாக சளி பிடிச்சுன்னா ஒரு நாள் சரியாயிரும். பட் இந்த பீரியட்ல அவங்க என்ன பண்ணணும்னா ஒரு நல்ல ஆரோக்கியமான உணவு, ஒரு நல்ல எக்ஸசைஸ் எடுத்துக்கிட்டு இருந்தாங்க அப்படின்னா அடுத்த 30 வந்து அவனுக்கு சிறப்பாக அமையும். சிறப்பான இருக்குங்க. 31 60 வயசு வரையும் அற்புதமா இருக்கும். அதே அந்த 30 வயசுல என்ன பண்றான், எல்லாம் மாவு சத்து நிறைந்த உணவை எடுத்துட்டு இப்போ 30லயே சுகர் வருது சார். சுகர் வருது, கொலஸ்ட்ரால் வருது. யாரை பார்த்தாலுமே திடீர்னு அவங்க மயக்கம் அந்த ஒரு நிலைக்கு அடைஞ்சாங்க அப்படின்னாலே அவங்க சுகர் தான். ஆமாங்க சார். பிபி வந்துருது. இப்போ பிபி, சுகர் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு நார்மல் ஃபீவர் மாதிரி ஆயிப்போச்சு. காமன். ஆமாங்க. அந்த காலத்துல வந்து ஒரு அது வந்து ஒரு பணக்கார வியாதின்னு சொல்லுவாங்க. சுகர், கொலஸ்ட்ரால் இதெல்லாம் பணக்கார வியாதி, பணக்காரங்களுக்கு தான் வரும் அப்படிமா. அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா நிறைய செல்வந்தர்கள்லாம் இருப்பாங்க, ஓடி ஆடி வேலை செய்ய மாட்டாங்க, வீட்லயே இருப்பாங்க, ஹெல்த் கான்சியஸே இருக்காது, கொஞ்சம் சிரமம், இந்த மாதிரி நோயெல்லாம் வரும். நம்ம மாதிரி கிராமப்புறத்தில் இருக்கிறவங்களுக்கு இந்த மாதிரி நோயே இருக்காதுங்க. ஏன்னா எல்லாம் வேர்வை சிந்தி காட்டில் உழைப்பாங்க, ஓடி ஆடுவாங்க, விளையாட்டு இருக்கும், அந்த மாதிரி இருக்கும். இன்னைக்கான மாணவர்கள் எல்லாமே உழைக்கிறதுக்கே பயப்படுறாங்க. விளையாடுறதே இல்லை சார். கிரவுண்டில் போய் யார் கிரிக்கெட் விளையாடுறோம், வேற விளையாட்டு கபடியோ இதெல்லாம் கிடையாது. ஃபோனை வச்சுக்கிட்டு கேம் விளையாடுறான், பப்ஜி, ஃப்ரீ ஃபயர் அப்படின்னு சொல்லிட்டு. நீங்கள் சொன்னதுமே தான் எனக்கு ஒரு அருமையான ஒரு நினைவு வருது. இந்த கொரோனா காலகட்டத்தில் என்னதான் நம்ம மக்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஹெல்த்தியான ஃபுட்டை சாப்பிட்டு ஹெல்த்தியாக வாழணும் அப்படின்னு சொன்னாலுமே
அது ரொட்டேஷனாக கரெக்டாக வந்து அந்த ஓராண்டு காலங்கள் 2 காலங்கள் பயன்படுத்துகிறாங்களே தவிர அதுக்கப்புறம் அது அப்படியே சரி ஓகே இன்னைக்கு இருக்கிற ஜென்ரேஷனுக்கு அப்படியே இவங்க அடாப்ட் ஆகிக்கிறாங்க. அது அப்படியே ஃபாலோவிங்கே இல்லாமல் போயிடுது. ஆமாங்க சார். ஸோ அது அந்த மாதிரி தான் ஃபுட் கான்ஷியஸோடு இருந்தாங்க அப்படின்னா படிக்கிறதுல ஆர்வமிக்கவர்களாக இருப்பாங்க. கண்டிப்பாக சார். அதான் அந்த ஃபஸ்ட்டு 30 வயசில் அவன் என்ன உணவு பழக்க வழக்கத்தை எடுத்துக்கிட்டு உடல் ஆரோக்கியத்தை கரெக்டாக கொண்டு வரானோ அது அடுத்த 30க்கு சப்போர்ட் பண்ணுங்க சார். அடுத்த 30ல் அவன் நல்ல மினிமம் ஒரு நாளைக்கு ஒரு ½ to 1 hour எக்ஸசைஸ் பண்ணணும் சார். காலையில் அதிகாலை பொழுதில் எழுந்து நம்மளுடைய நுரையீரலையும் இதயத்தையும் வந்து பம்பிங் பண்ண வைக்கணும். கொஞ்சமாவது ஒரு சின்ன ஸ்மால் எக்ஸசைஸ்லாம் கொடுக்கணும். ஆமாம் சார். ஏன்னா அந்த ஒரு காலை பொழுதுல அவங்க இருக்கிற அந்த ஃப்ரெஷ்னஸ்க்கு எது கொடுத்தாலுமே, அதாவது எது போதித்தாலுமே அது வந்து அவங்க ஆள் மனதில் பதியும் கேள்விப்பட்டிருக்கேன். கண்டிப்பா சார். ஸோ அப்போ அந்த எக்ஸசைஸ் ரொம்ப இம்பார்ட்டன்ட்டுங்க. அதோடைய அந்த ஃபுட்டு இப்போ நான் என்னை பொறுத்த வரைக்கும் என்னன்னா காலையில் வந்து ஒரு டிஃபன் ஐட்டம் சாப்பிட்லாம் சார். இட்லி, தோசை, இந்த மாதிரி சப்பாத்தி இந்த மாதிரி சாப்பிட்டுக்கலாம். மதியத்தில் சாதம், சாம்பார், ரசம் இந்த மாதிரியான உணவு எடுத்துக்கலாம். இரவு நேரங்களில் களி, இந்த மாதிரி கேழ்வரகு களி, இல்லை சோளம், கம்பங்கூழ் இந்த மாதிரிலாம் எடுத்துக்கலாம். ஒரு வேளை 3 வேளையும் ஒரு டிஃப்ரெண்ட்டான ஃபுட் ஐட்டம் போய்க்கிறது நல்லதுங்க சார். ரொம்ப ஆரோக்கியமாக இருக்கும். ஏன்னா இப்போ காலையில் டிஃபன் போகிறப்ப கார்போஹைட்ரேட் இருக்கும், ப்ரோட்டீன் இருக்கும். பருப்பு சாம்பார்லாம் சாப்பிட்றோம், அதில் ப்ரோட்டீன் வந்துடுதுங்க. அடுத்தது மதியத்தில் சாதம், சாம்பார், ஒரு கீரை பொரியல் சாப்பிட்றோம், ப்ரோட்டீன் ப்ளஸ் கார்போஹைட்ரேட் வந்துடும். நார் சத்து மிஸ் ஆகுதுங்க. அதனால் ஃபைபர் நிறைந்த இந்த கேழ்வரகையோ கம்பங்கூழோ சோளமோ இந்த மாதிரி ஃபைபரையும் சேர்த்திக்கணும் சார். ஆனால் மாணவர்கள்லாம் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா எல்லாமே சிக்கன் ரைஸ் சாப்பிட்றாங்க, பரோட்டா தான் அதிகம் விரும்பி சாப்பிட்றாங்க. அதெல்லாமே உடல் ஆரோக்கியத்தை சுத்தமாக கெடுத்துருது சார். அவனுடைய அந்த கான்சன்ட்ரேஷன் போயிடுது, மூளையுடைய திறமை குறைஞ்சிருது, சிந்திக்கும் திறன் அதனால் அஃபெக்ட் ஆகுது, கல்வி அங்கே தரம் குறையுது, அவனோட கற்றுக்கிற அந்த திறமை குறைஞ்சிருது. அதனால தான் இன்றைக்கி பர்சன்டேஜ் குறைஞ்சிருது. கொரோனாவுக்கு அப்புறமே எல்லா மாணவர்களுமே வந்து ஆழ்ந்து கவனிக்கணும், நிறைய மார்க் ஸ்கோர் பண்ணணும், படிக்கணும் அப்படிங்கிற அந்த ஆர்வமே குறைஞ்சி போச்சு. எல்லார் கையிலையுமே மொபைல் வந்துருச்சுங்க சார். நான் முக்கியமானதே அதை நான் ஒரு டாப்பிக்காகவே வைக்கலான்னு பார்த்தேன், பட் இருந்தாலுமே அது வந்துருச்சு. என்ன அப்படின்னா அந்த கொரோனா காலகட்டத்தில் அவங்களுக்கு அதாவது வீட்டுக்குள்ளேயே இருந்து என்ன பண்றதுன்னு தெரியாம அவங்க மொபைலுக்கு ஒரு அடிக்ஷன் ஆயிடுறாங்க சார். இதை எப்படி நீங்க பாக்குறீங்க? கண்டிப்பா சார். ஏன்னா மொபைல் அப்படிங்கிறது பெரிய ஒரு ஆதிக்கம் செலுத்துற விஷயமா ஆயிடுச்சு. இன்னைக்கு கையில நம்ம இப்படி ஒரு 5 விரல் இருக்குதுன்னா 6வது விரலா நம்ம கூட ஒட்டிட்டு தான் இருக்கு மொபைல். அந்த மாதிரி தான் ஒரு சூழ்நிலை ஆயிடுச்சு. இந்த மொபைல் இல்லாமலாம் யாராலையும் இருக்க முடியலைங்க, ஒரு மாணவராலையும் சரி எல்லாராலையுமே சரி. நேற்றுக்கு கூட பார்த்தீங்கன்னா நான் பஸ்ஸில் ட்ராவல் பண்ணிட்டு இருக்கிறேன். நம்ம கல்லூரி பஸ்ஸில் போயிட்டு இருக்கிறப்ப ஒரு மாணவர் வராரு, ஒரு ரொம்ப தூரம் கடந்து போய் ஒரு பைக்கில் சேசிங் பண்ணிட்டு வந்து பஸ்ஸை நிறுத்துறாரு. சேசிங் பண்ணிட்டு வந்து நிறுத்துறாரு. என்னடா பையன் முன்னாடி இறங்குறானே, ஒரு அரை மணி நேரத்துக்கு முன்னாடி ஒரு 10 கிலோமீட்டருக்கு முன்னாடி இறங்குற மாணவர் இப்போ ஓடியே அந்த பஸ்ஸை நிறுத்துறானே அப்படின்னு பார்க்குறேன் நான். ஒரு நிமிஷம் சார் உள்ள வரான்ட்டு வந்தான். வந்துட்டு போய் பார்த்தா அவன் அந்த உட்காந்துட்டு இருந்த சீட்டில் அவன் மொபைல் இருக்கு, அதை எடுக்கிறதுக்கு வந்திருக்கான். பாருங்க எவ்வளவு ரிஸ்க் எடுத்து இன்னும் ஏதாவது ஒரு ஆயிருந்தா அவங்க குடும்பம் எவ்வளவு அஃபெக்ட் பண்ணும். மொபைலை மறந்து வச்சுட்டு போயிட்டான். அதே அந்த இடத்துல ஒரு புக்கையோ பேக்கையோ வச்சிருந்தான் அப்படின்னா அவனுடைய சக நண்பர்கள்ட்ட சொல்லி வச்சு எடுத்து வை, நாளைக்கு வந்து வாங்கிக்கிறான் அப்படின்னு தான் சொல்லியிருப்பான். கண்டிப்பா. அதே மொபைல் இருக்கிறப்ப அவனுடைய உயிரே அந்த இடத்துல கொடுத்து பறி கொடுத்த மாதிரி ஓடி வரான் சார். எனக்கு ரொம்ப ஆச்சரியமா இருந்துச்சு. இதுதான் இந்த மாதிரி தான் ஆயிடுச்சு இன்னைக்கு மொபைல் அடிக்ட் ஆகிட்டானுங்க. அதனால நல்ல விஷயமும் இருக்கு சார். இன்னைக்கு உட்காந்த இடத்துல மெட்டா ஏஐ இருக்கு, சாட் ஜிபிடி இருக்கு, எதை வேணாலும் சர்ச் பண்ணிக்க முடியும் அவனால. இன்னைக்கு இருக்கிற ட்ரெண்டை ஒரு டாபிக் பத்தி அந்த காலத்துல அந்த மாதிரி கிடையாதுங்க. நாம படிச்ச காலகட்டத்திலாம் ஒரு டாபிக் பத்தி படிக்கணும், லைப்ரரி போகணும். அந்த லைப்ரரியில அந்த புக்கு கிடைக்காது. ஒரு பெரிய லைப்ரரியா இருந்தா மட்டும்தான், அதுவும் ஒரு டவுன் சிட்டி அந்த மாதிரி இருந்தாதான் நம்ம போய் அதை தேடி எடுத்து படிக்கிறது. ப்ரொஃபசர்ஸ் கிட்ட கேட்டு அவங்க அதை ரெஃபர் பண்ணி அவங்க நமக்கு அது நம்ம வந்து சென்றடையறதுக்கே நீண்ட காலங்கள் ஆகும். ஆமாங்க சார். அதனால அந்த புக்கை தேடி எடுத்தாலும் அந்த டாபிக் எங்க இருக்கு என்னங்கிறது குறைஞ்சது ஒரு 5லேருந்து 10 புத்தகத்தை நம்ம தேடி படிக்கிற மாதிரி இருக்கும். பட் இன்னைக்கு அந்த மாதிரி இல்லைங்க. சிஸ்டம் மொபைல் இருக்கு, கையில சிஸ்டம் இருக்கு. மெட்டா ஏஐல வாட்ஸ்அப்ல மெட்டா ஏஐல என்ன டவுட் இருக்கோ அதை நீங்க டைப் பண்ணீங்கன்னா உடனே உங்களுக்கு கொடுக்குது. தமிழ்லையாகும் இங்கிலீஷ் எதுவாக இருந்தாலும் உங்களுக்கு உடனே கிடைக்குது, எளிதாக கற்றுக்கலாம். பட் அதெல்லாம் விட்டுட்டு மாணவர்கள் தவறான சிந்தனையோடையும் தவறான கருத்துக்களை கற்றுக்கிறது தான் அதிகமாக இருக்கு. விளையாட்டு அதிகமாக போயிடுச்சு. இங்கே ஓடி ஆடி விளையாடலை, உடம்பு வேர்க்கலனாவே ஆரோக்கியம் குறைஞ்சிருது சார். ஒரு நாளைக்கு குறைஞ்சது ஒரு 20 டைம் குனிஞ்சு நிமிரணுங்கிறாங்க. யாருமே குனிஞ்சு நிமிர்றது கிடையாது. குளிக்கிறது இன்னைக்கு குளிக்கிறது கூட ஷவர்ல குளிச்சிடுறாங்க. கண்டிப்பா முன்னாடி ஒரு 10 டைம் குளிச்சு அந்த தண்ணியை மொண்டு ஊற்றுவாங்க, குளிப்பாங்க. இன்னைக்கு அதுவும் குறைஞ்சிருச்சு. எல்லாம் ஷவர்ல நின்று குளிக்கிறாங்க. அங்கேயும் ஆரோக்கியம் கெட்டுருது. துணி துவைக்கிறதில்ல, வாஷிங் மிஷின் போட்டுறாங்க, அப்படி துணியை போட்டு துவைக்கிறாங்க. குனிஞ்சு நிமிர்ந்து துணி துவைக்கிறது இல்லைங்க. நம்மளுடைய எவ்வளோ நவீன காலத்துக்கு நம்ம மாறுகிறோமோ அவ்வளோ நம்ம ஒர்க்கை வந்து அப்படியே சுருக்கிட்டே வரும், சுருங்குதுங்க. உடல் ஆரோக்கியம் பாதிக்கப்படுது, அவங்களுடைய உணவு பழக்க வழக்கம் பாதிக்கப்படுது, கல்வி பாதிக்கப்படுது. அல்டிமேட்டா கல்விக்கு வந்துருது. அது எல்லாத்தையும் அஃபெக்ட் பண்ணுது.
ஏன்னா நம்ம மனநிலை சரியாக இருந்தால்தான் நம்ம நினைத்த இடத்திற்கு நம்மளை கூட்டி கொண்டு போகும். ஆமாங்க சார், கண்டிப்பாக. அதனால் நம்ம ஃபுட்டு ஹெல்த்தியாக இருக்கணும். அப்போ தான் நம்மளுக்கு ஆரோக்கியமான மனநிலை இருக்கும். ஆரோக்கியமான மனநிலையும் என்விரான்மெண்ட்டும் இருந்தால் தான் நம்ம கல்வி கற்றுக்கலாங்கிற ஆர்வம் இருக்கும். அந்த கல்வியை சிறப்பாக கற்றுக்கிட்டா தான் நம்ம ஒரு நல்ல நிலைமைக்கு போய் அடைய முடியும். அப்படி இல்லைங்கிற பட்சத்தில் கல்வி அங்கே தடைபடுது, சரியான மார்க் எடுக்க முடியல, ஃபெயில் ஆயிடுறாங்க, அரியர் வச்சிடுறாங்க, நிறைய போராடுறாங்க மாணவர்கள். அதனால தான் வேலை வாய்ப்பு குறைஞ்சிருது. இன்னைக்கெல்லாம் ரொம்ப வேர்ல்டு மாறிக்கிட்டே இருக்கு, ரொம்ப அட்வான்ஸ்டு டெக்னாலஜிலாம் வளர்ந்துக்கிட்டே வருது. அந்த அட்வான்ஸ்டு டெக்னாலஜியெல்லாம் கற்றுக்கணும் மாணவர்கள். அதுக்கு தகுந்த மாதிரி அவன் ஓடணும், பண்ணணும், அவனுடைய அறிவை வளர்த்து அறிவுத்திறனை மேம்படுத்தி இன்னும் அவங்க வந்து புத்தி கூர்மையை கூர்மைப்படுத்தி பண்ணணும் சார். இப்போ அது தடைபடுறதுக்கு உணவு பழக்க வழக்கம் ஒரு காரணம் ஆயிருதுங்க. அதனால நம்மளுடைய அந்த வயசு அப்படிங்கிறது முதல் 30, 60, 90 அந்த மாதிரி தான் நான் பார்க்குறேன். அந்த முதல் 30 வரைக்கும் உடல் ஆரோக்கியமாக இருக்கும். கண்டிப்பாக அடுத்த 30 பார்த்தீங்கன்னா அந்த மாதிரி இருக்காது. அவனால் நான் வேகமாக ஓடணும்னு நினைப்பான், ஓட முடியாது. அதை நான் இங்கே முதல் 30 சொன்னீங்கன்னா புரியாது அவனுக்கு. அந்த கவனம் இருக்கு. நான் கிளாஸ்ல சொல்றேன், டெய்லி சொல்றேன், தம்பி நீ 30க்கு அப்புறம் உன்னுடைய உடல் இப்ப நீ நினைக்கிற மாதிரி இருக்காதுப்பா. அடிக்கடி சளி பிடிக்கும், காய்ச்சல் வரும், நீ வேகமா நடக்கணும்னு நினைப்ப, நடக்க முடியாது, ஞாபகம் மறதி வரும், நீ இந்த ஞாபகம் வச்சுக்கலாம்னு நினைக்கிற இருக்காது, ஞாபகம் மறதி வரும். இதெல்லாம் அது உணவு வழக்கம் தான் அது காரணம். அதனால ஃபர்ஸ்ட் 30ல நல்ல உணவு பழக்க வழக்கத்தோட ஃபாலோ பண்றாங்கன்னா அடுத்த 30 வயசு ஆரோக்கியமாக இருக்கும். அடுத்த 30ல் இன்னும் ஒரு நல்ல எக்ஸசைஸு, நல்ல ஹெல்த்தியான ஃபுட்டு பண்ணிட்டு இருந்தாங்கன்னா அந்தாண்ட ஒரு 30 வயசு வாழ முடியும். அதை தான் நாம் இன்னைக்கு டெக்னாலஜிக்கலாக பேசுகிறோம். பட் அந்த காலத்தில் நம்ம தாத்தா பாட்டிங்கெல்லாம் வாழ்ந்தாங்க. கண்டிப்பாக சார். அப்போ வந்து நீங்கள் சொல்கிறது கூட எனக்கு ஒரு நினைவுக்கு ஒரு பாடலே வரும் சார். ஏன்னா அந்த ஒரு பாடல் கூட இருக்கு, சினிமேட்டிக்காகவே அதை வந்து சொல்லியிருப்பாங்க, 8 தன்னுடைய வாழ்க்கையை பிரிச்சுக்கோ, நல்ல ஒரு நிலைமைக்கு போவ அப்படின்னு சொல்லிட்டு அந்த பாடல் சொல்லியிருப்பாங்க. ரொம்ப அருமையாக பாடியிருப்பார் சார். அந்த அதில் வந்து ரொம்ப புரிதல் அதிகமாகவே இருக்கும். நீங்கள் அதையும் தாண்டி ஒரு படி 8 கூட பிரிச்சுக்காத, ஒரே மட்டுக்கு ஒரு 30 வயசாவது பிரிச்சு அப்படின்னு சொல்லிட்டு அருமையா நம்ம நேயர்களுக்கும் சரி, இதை பார்க்குற பெற்றோர்களுக்கும் சரி ஒரு நல்ல அறிவுரையை சொல்லியிருக்கீங்க சார். ஆமாங்க சார். சார், சிறப்பான முறையில் நம்ம நிகழ்ச்சிக்கு ரொம்ப அற்புதமாக வந்து நம்ம பார்க்குற மாணவர்களுக்கும் சரி நேயர்களுக்கும் நிறைய அறிவுரைகளை கூறிட்டு இருக்கிறீங்க. அது இல்லாமல் இந்த கல்வியில் ரொம்ப இம்பார்ட்டனே வந்து பார்த்தீங்கன்னா கவனக்குறைவு தான் சார். ஏன்னா மாணவர்கள் என்னதான் நம்ம வந்து அவங்களுக்கு புரிகிற மாதிரி நம்ம எடுத்து சொன்னாலும் ஆனால் அது புரிஞ்சுக்கிறது இல்லை. அது ஏன், எதனால் அந்த கவனக்குறைவு ஏற்படுது? எஸ் சார். இப்போ நம்ம முன்னாடி பேசின மாதிரி இந்த கல்வியுடைய தொடர்பு இருக்கிறது உணவு பழக்க வழக்கம், அது ஒரு காரணம். எந்த நேரத்தில் படிக்கலாம் அப்படிங்கிறதும் ஒன்று, இருக்கக்கூடிய அட்மாஸ்பியர் என்விரான்மெண்ட்டை இதுவும் வந்து அவனை டிஸ்டர்ப் பண்ணுது. சரிங்களா? இதனால தான் அவனுடைய கவனக்குறைவு போயிட்டே இருக்கு. நார்மலாக ஒரு ஹியூமன் பீயிங்ஸ் வந்து ஒரு 1/2 hourக்கு மேலே தொடர்ந்து கவனிக்க முடியாது. இப்போ நாம பேசிக்கிறோம், பட் நாமள கிளாஸ்ல உட்கார வச்சாங்கன்னா 1/2 மணி நேரத்துக்கு மேலே நம்மளோட தொடர்ந்து கவனிக்க முடியாதுங்க, கான்சென்ட்ரேஷன் இருக்காதுங்க, டைவர்ட் ஆகி போயிடும். நம்ம குடும்பத்தில் நடக்கக்கூடிய ஒரு சின்ன பிரச்சனையாகட்டும், நேற்றுக்கு நடந்த ஒரு இஷ்யூவாக இருக்கலாம், ஒரு சந்தோஷமான விஷயமா இருக்கலாம், அதை பற்றி நம்மளுடைய தாட்டு டைவர்ட் ஆகிரும். ஃபிசிக்கலாக ப்ரெசென்ட் ஆகுவாங்க, மென்டலி ஆப்சென்ட் ஆகுவாங்க. இதுதான் இன்னைக்கு மாணவர்களுக்கு இருக்கக்கூடிய பெரிய பிரச்சனை. நான் ஒவ்வொரு கிளாஸ்லையும் இதை தான் சொல்லுவேன். என்னை பொறுத்த வரைக்கும் நல்லா படிக்கிற மாணவர்கள், படிக்காத மாணவர்கள்லாம் கிடையாது. கவனிக்கிற மாணவர்கள், நல்லா படிக்கிற மாணவர்கள், கவனிக்காத மாணவர்கள், நல்லா படிக்காத மாணவர்கள், அப்படிதான் நான் பிரிக்கிறேன். யார் ஒருத்தர் நல்லா கவனிக்கிறாங்களோ அவங்க நல்ல சிறந்த மாணவர்களாக வருவாங்க, நல்லா புரிஞ்சுக்குவாங்க. அங்கே அந்த ஃபேக்கல்ட்டி என்ன டீச் பண்ணுறாங்களோ, ஃபேக்கல்ட்டி என்ன டீச் பண்ணுறாங்களோ அதை அப்படியே 100% கேட்ச் பண்ணிக்குவாங்க. அந்த கேட்ச் பண்ணிக்கிட்டாங்க அப்படின்னா அவங்க புக் எடுத்து திரும்ப படிக்கணுங்கிற அவசியமே இல்லைங்க, நல்ல புரிதல் கிடைச்சிரும். அவன் அந்த பேப்பர் ப்ரெசன்டேஷனே பார்த்தீங்கன்னா நல்லா அற்புதமாக ப்ரெசென்ட் பண்ணுவான். தெரிஞ்ச நிறைய கண்டென்ட் இருக்கும், அது இல்லாமல் அவங்க புக்கில் இருக்கிறதையும் சேர்த்திக்குவோம், அந்த மாதிரி இருக்கும். யார் ஒருத்தர் கவனிக்கலையோ அவங்களுக்கு கண்டென்ட் கிடைக்காது. அந்த ஆசிரியர் நடத்தின அந்த பாயிண்ட் அவனுக்கு கேட்ச் பண்ண முடியாது. இங்க பேப்பர்ல வராது. இவன் என்ன பண்ணுவான், தேவையில்லாத கதையை தான் எழுத ஆரம்பிப்பான். அவன் ஃப்ரெண்டை பத்தி எழுதுவான், சொந்த கதையை எழுதுவான், சோக கதை, இது மாதிரி அன்வான்ட் கதையெல்லாம் எழுதிக்கிட்டு அங்க அஃபெக்ட் ஆயிரும். சரிங்களா? இந்த மாதிரி தான் அது போயிட்டு இருக்கு. ஸோ இந்த மாதிரி நீங்க பேப்பர் எவால்வேட் போயிருக்கிறீங்களா? கண்டிப்பா சார், போயிருக்கேன். கண்டிப்பா சார். இதுல வந்து நிறைய மாணவர்கள் எழுதியிருப்பாங்க இல்லைங்களா, அதுல வந்து நீங்க பார்த்து நகைத்த ஒரு நிமிடம் இருக்கும்ல? இருக்குங்க சார். பட் அது வந்து ஒரு கவர்மெண்ட் ஒரு கான்ஃபிடென்ஷியல் ஒன்று, அதை பத்தி ஒரு பொது வெளியில பேசுறது நான் இதான் நினைக்கிறேன். கண்டிப்பா. பட் இருக்கு அந்த மாதிரி மாணவர்கள் அவங்களுடைய சொந்த விஷயங்கள்லாம் எழுதுறாங்க, அது ஒரு அஃபென்ஸ் அந்த மாதிரி இருக்கு. பட் அந்த மாதிரி மாணவர்களுக்கு நீங்க என்ன சொல்ல வரீங்க? ஏன்னா நான் அதுக்காக தான் சார் கேட்டேன். கண்டிப்பாங்க சார். ஆமா, என்னை பொறுத்த வரைக்கும் மாணவர்கள் வந்து நல்லா படிக்கிறவர்கள், படிக்காதவர்கள் கிடையாது, கவனிக்கிறவர்கள், கவனிக்காதவர்கள். யார் ஒருத்தர் நல்லா கவனிக்கிறாங்கன்னா நல்லா படிக்கிறாங்க, சிறந்த மாணவர்களாக வராங்க அப்படிங்கிறது என்னுடைய கருத்து. சரிங்க சார். இப்போ நல்லா கவனிக்கணும்னா என்ன சார் பண்ணலாம் அப்படின்னா, கான்சென்ட்ரேஷன் பவரை இம்ப்ரூவ் பண்ணும் சார். யோகா, மெடிடேஷன் போகலாம்.
சரிங்களா? காலையில் அதிகாலை பொழுதுல யோகா மெடிடேஷன் ஒரு 1/2 hour பண்ணாங்க அப்படின்னா அவங்களுடைய கவனத்தை ஒருநிலைப்படுத்த முடியும். இதெல்லாம் தாண்டி நம்ம ஒரு கிளாஸ் ரூமில் மாணவர்கள் உட்காந்துட்டு இருப்பாங்க, ஃபேக்கல்ட்டி டீச் பண்ணுறாங்க, கவனிச்சுக்கிட்டே இருப்போம், ஒரு 10 நிமிஷம் கவனிப்போம், அப்படியே மைண்டு டைவர்ட் ஆகி போயிடும். அதேமாதிரி அந்த ஃபேக்கல்ட்டியோடைய திறமையை பொறுத்தும் அவங்களுடைய வழிமுறையை பொறுத்தும் இருக்குது. ஒரு ஃபேக்கல்ட்டி உள்ளே வராங்களாவே ஆர்வமாக அவங்கள பார்த்துட்டு இந்த ஃபேக்கல்ட்டிக்காகவே அந்த கிளாஸில் இருக்கிற மாணவர்கள்லாம் இருக்காங்க. அவங்களுக்கு அவங்களுடைய நடத்துகிற அந்த வே ஆஃப் அப்ரோச்சு அதுக்காகவே அந்த ஆசிரியர்கள் மேலே ஒரு மதிப்பு வச்சு அந்த கிளாஸில் இருக்கக்கூடிய மாணவர்களும் இருக்காங்க. எக்ஸ்பெஷலாக ஒரு 5 சப்ஜெக்ட் இருக்குது, அப்படி சப்ஜெக்ட் வைஸாக கூட நம்ம போகலாம் சார். ஏன்னா வந்து எல்லா சப்ஜெக்ட்டுமே இருந்தாலுமே ஸ்பெஷலாக வந்து பார்த்தீங்க அப்படின்னா மாணவர்கள் ஒரு சப்ஜெக்டில் மட்டும் 99.5 99.9 கூட எடுத்திருக்கலாம் சார். அந்த மாதிரியும் இருக்கிறாங்க மாணவர்கள். ஏன்னா அதில் மீது அவர்களுக்கு ஆர்வம் அதிகம். அதை பற்றி என்ன தெரிஞ்சுக்கலாம், ஓகே இன்னைக்கு இந்த டாபிக் கொடுத்துருக்குறாங்க, அவங்க சொல்லாமலே அதுக்கான ஓகே நாளைக்கு என்னவா இருக்கும் அந்த டாப்பிக்கை நம்மளே ரிசர்ச் பண்ணலாம். நீங்கள் சொல்றது போல அறிவியல் என்றோ வளர்ந்து விட்டது, வளர்ந்து கொண்டே இருக்கிறது, ஆனால் நம்ம தான் பயன்படுத்துறது இல்லை. மாணவர்கள் அதை தேடி போவதில்லை. நீங்கள் சொல்ற மாதிரி ஒரு அந்த கான்சென்ட்ரேஷன் மிஸ் ஆகிறதுனால இன்னைக்கு அவன் நல்ல புத்தி கூர்மையோடு நீங்கள் நடத்துறதை அவன் பார்க்கும்போது ஓகே நாளைக்கு இது என்னவா இருக்கும், அடுத்த டாபிக் என்ன மாதிரி இருக்கும், இல்லை இதை பற்றி நம்ம இன்னும் தெரிஞ்சுக்கலாம் அப்படின்றது ரிசர்ச் பண்ண ஆரம்பிப்பான். ஆனால் அந்த டைவர்ஷன் ஆகும்போது ஓகே பக்கம் பசங்க கூட பேசலாம், சரி ஃப்ரெண்டு கூட நாளைக்கு எங்கே போகலாம் அப்படின்ற மனநிலை தான் அதிகமாக ஓடிட்டே இருக்கு. அதனால தான் ஃபிசிக்கலாக இருப்போம், ஃபிசிக்கலாக ப்ரெசென்ட், மென்டலி ஆப்சென்ட் போயிட்டே இருப்போம். இதுக்கு என்கிட்ட ஒரு சில டிப்ஸ் நான் தொடர்ந்து என் கிளாஸில் எல்லா மாணவர்களுக்கும் அதான் சார் சொல்லுவேன். ஃபஸ்ட்டு நான் வெரி ஃபஸ்ட்டு கிளாஸ் ஆரம்பிக்கிறப்ப கல்வியின் சிறப்புகளை பற்றி பேசிட்டு இந்த கான்சென்ட்ரேஷனை பற்றி தான் பேசிடுவேன். ஏன்னா இந்த கான்சென்ட்ரேஷன் இல்லாத படிப்பு அது தேவையில்லாத படிப்பு. கண்டிப்பாக சார். ஆமாம், என்னதான் 4 வருடம் படித்தாலுமே அவனுக்கு புத்தி திறமை இல்லை, நான் வந்து அதை கான்சென்ட்ரேட் பண்ணி நான் படிக்கல அப்படின்னா நான் படித்தது வேஸ்ட் சார். நான் என்ன அடுத்து வேலைக்கு போகும்போது நான் என்ன பண்ண போகிறேன், கொஸ்டின் மார்க் அங்கே வந்துடுது. பேரண்ட்ஸ் லட்சக்கணக்கில் பணத்தை கட்டுறாங்க, ஃபேக்கல்ட்டி அங்கே பெரிய உழைப்பை போட்டு ப்ரிப்பேர் பண்ணிட்டு வந்து நடத்துறாரு, அந்த கல்லூரி அவனுக்கு நிறைய அம்சங்களை செஞ்சு கொடுத்தாலும் அவன் கவனிக்கல அப்படின்னா வேஸ்ட். கண்டிப்பாக பெரிய புக் லைப்ரரியில் 1 லட்சம் புக் இருக்கு நம்ம கல்லூரியில், எடுத்து படித்தாலும் கவனம் இல்லாமல் படித்தா அது வேஸ்ட்டுங்க சார். கண்டிப்பாக சார். 1000 பேனா இருக்கலாம், பென்சில் இருக்கலாம், புக் இருக்கலாம், மாணவர்கள் இருக்கலாம், வசதி இருக்கலாம், ஆனால் கவனம் இல்லைன்னா அந்த படிப்பு உப்பு இல்லாத உணவு மாதிரி தான். அது மாதிரி தான். ஸோ இந்த கவனத்தை இம்ப்ரூவ் பண்ணுறதுக்கு என்கிட்ட ஒரு சில டிப்ஸ் இருக்குங்க சார். ஒரு ஷார்ட் பீரியடில் ஒரு இந்த 1 hour 1/2 hour நான் சக்ஸஸ்ஃபுல்லாக கவனிக்கணும் அப்படின்னா என்ன பண்ணலான்னா நம்ம 1 2 3 ஃபாஸ்ட்டாக சொல்லுவோம் சார். 1 2 3 4 5 6 7 8 9 10 அப்படி ஃபாஸ்ட்டாக சொல்லிடுவோம். அதே பார்த்தீங்கன்னா 1 2 3 ரிவர்ஸில் 100 99 98 97 96 95 94 அப்படின்னு போகிறப்ப நம்மளுடைய கவனமானது தேடும். அங்கே தேடி அந்த நம்பரை சர்ச் பண்ணும். சர்ச் பண்ணுறப்ப நம்மளுடைய மூளையானது ஒருநிலை ஆகும். அந்த மாதிரியான ஒரு ப்ராக்டிஸ் பண்ணலாம். அதே வந்து இந்த ABCDEFGHIJKLMNOPன்னு ஃபாஸ்ட்டாக சொல்ல முடியும். அதே ரிவர்ஸில் கொஞ்சம் கடினமாக இருக்கும். Z X Y அப்படின்னு சொல்லி பின்வரிசையில் அதை நம்பர் ப்ராக்டிஸ் பண்ணணும். அந்த மனசுக்குள்ளேயே இப்போ ஒரு மேத்தமெட்டிக்ஸ் சப்ஜெக்ட் நடத்திட்டு இருக்காங்க, என்னுடைய மூளையானது கவனம் சிதறது, அப்போ நான் கவனிக்கணும்னு கொண்டு வரப்ப இந்த ப்ராக்டிஸை மனசுக்குள்ளே அவன் ட்ரை பண்ணணும். எது ஒரு எளிமையாக நடக்கிற விஷயத்தை ரிவர்ஸில் ட்ரை பண்ணுறப்ப அவருடைய கான்சென்ட்ரேஷனை இம்ப்ரூவ் பண்ண முடியும். அதே வந்து இப்போ அப்படின்னு ஃபாஸ்ட்டாக சொல்லிட முடியும். அதே ரிவர்ஸில் மனசுக்குள்ளே ப்ராக்டிஸ் பண்ணிக்கிட்டாங்கன்னா நம்மளுடைய மூளையானது ஒருநிலைப்படும். அப்போதைக்கு கவனிச்சாங்கன்னா ஒரு 10 நிமிஷம் 15 நிமிஷம் 1/2 hour ஆனாலும் நல்லா கவனிக்க முடியும், கேட்ச் பண்ண முடியும். அதே மாதிரி இந்த விரல் இருக்கு பார்த்தீங்களா, இந்த விரலை இப்படி சுற்றலாம் சார். அதே இப்போ நாம இப்படி இது பாருங்க, இதுவும் சேம் டைரக்ஷன், இதுவும் சேம் டைரக்ஷன். அதே 2 ஆப்போசிட் டைரக்ஷன்ல ரொட்டேட் பண்ண முடியாது. இது இயல்பு கிடையாது. இதுதான் நார்மல் இயல்பான ஒரு விஷயம். இந்த விரல் 2 இந்த டைரக்ஷன்லயே ரொட்டேட் ஆகும். அதே இது 2 ஆப்போசிட் டைரக்ஷன்ல நம்ம ட்ரை பண்றப்ப மூளை போய் ஒருநிலை ஆகும். கான்சென்ட்ரேட் பண்ணி தான் நம்ம இதை ரொட்டேட் இப்படி பண்ண முடியும். நீங்க நார்மலா ட்ரை பண்ணி பார்க்கலாம் மாணவர்கள். ஸோ இந்த மாதிரியான ஒரு சின்ன சின்ன ப்ராக்டிசஸ் மூலமா தான் அவனுடைய அந்த கவனத்தை ஒருநிலைப்படுத்தி அந்த சப்ஜெக்ட் கண்டென்ட்டை கேட்ச் பண்ண முடியும், அழகா எளிமையா கத்துக்க முடியும். கான்சென்ட்ரேஷன் இம்ப்ரூவ் பண்ணுறதுக்கு எனக்கு தெரிஞ்ச ஒரு சின்ன சின்ன டிப்ஸுங்க சார். அது கூட உணவு பழக்க வழக்கமும் பெரிய ரோல் இருக்குது, எக்ஸசைஸ் இருக்குது, இருக்கக்கூடிய சூழ்நிலை இருக்குது, நடத்தக்கூடிய ஆசிரியர்கள் பொறுத்து இருக்குது. இந்த மாதிரியான டிஃப்ரெண்ட் ஃபேக்டர்ஸ்லாம் இருக்குங்க. இதை பொறுத்தும் இருக்குது. மெயினாக கான்சென்ட்ரேஷன் ஒரு ஷார்ட் பீரியடில் ஒரு 1/2 hour நான் நல்லா கவனிக்கணும் சார்னா இந்த மாதிரியான ஒரு சின்ன சின்ன டிப்ஸை பண்ணாங்கன்னா நல்லாவே ரிசல்ட் கிடைக்கும் அவங்களுக்கு. ஒரு மேத்தமெட்டிக்ஸ்லாம் நடத்திட்டு இருப்பாங்க, சடனாக போயிடும். ஒரு டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷனோ ஃபோரியர் சீரிஸோ இன்டகிரேஷன் டிஃபரன்ஷியேஷன்லாம் நடத்த ஆரம்பிச்சாங்கன்னா சடன் அது மேக்ஸ் வாதியாரை பார்த்தாவே அவனுக்கு வெறுப்பாக இருக்கும். கண்டிப்பாக சார். ஏன்னா ஒரு பேனா இதுக்குமே ஒரு குறும்படம் கூட பார்த்துருக்குறேன். கல்லூரியில் ஆகட்டும் சரி, ஸ்கூல் காலங்களிலும் ஆகட்டும் சரி,
அவர்கள் பாடம் நடத்திட்டே இருப்பாங்க. இந்த ஒரு பையன் வந்து பேனா கீனா கீழே போட்டுருவான். சடனாக அவன் எழுந்து பார்க்கும்போது பார்த்தீங்க அப்படின்னா போர்டில் வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஸ்டாஃப் வந்து சம்ம வந்து எண்டுக்கு வந்துட்டு பாரு, அந்த இடையில என்ன நடந்ததுன்னே அவனுக்கு தெரியாது. நடுவில் கொஞ்சம் பக்கம் காணும். அந்த மாதிரி அவனுக்கு திடீர்னு அதை யோசிக்கும் போது அந்த ஃபோக்கஸ்டு மிஸ் ஆகும். எப்படாது இந்த சம்ம இது வரைக்கும் ஓகே, அதுக்கப்புறம் எண்டு வரைக்கும் வந்துட்டோம், இது இடையில என்ன ஆச்சு, என்ன ஈக்குவேஷன் போட்டாங்க, அதை எப்படி வந்து சம்ம வந்து கிளாரிஃபை பண்ணாங்க அப்படின்றது அவனுக்கு தெரியவே தெரியாதுங்க. கண்டிப்பா அதுக்கு அந்த மென்டலி ஆப்ஷன் தான் காரணம். கண்டிப்பா அதுக்கு தான் நம்ம இந்த டிப்ஸை எப்பெல்லாம் நம்ம உறுதியாக இருக்கணும். ஒரு மணி நேரம் மேத்தமெட்டிக்கல் ஸ்டாஃப் வராங்க அப்படின்னா இந்த 1 hour நம்ம சக்ஸஸ்ஃபுல்லாக கேட்ச் பண்ணணும். அவங்க என்னதான் நடத்திடுறாங்க அதை பார்த்துடலாம், நாமளும் அதை கேட்ச் பண்ணிடணும் அப்படிங்கிற ஒரு ஆர்வம் இருக்கணும். ரெண்டாவது 10 நிமிஷத்துக்கு ஒரு டைம் டைவர்ட் ஆகும். அப்போல்லாம் நம்மளுடைய மூளையை ஒருநிலைப்படுத்தி கவனத்தை கரெக்டாக வச்சு நோட்ஸ் ப்ராப்பராக எழுதணும் அப்படின்னா அந்த கான்சென்ட்ரேஷன் பவர் இம்ப்ரூவ் பண்ணிக்கலாம், கேட்ச் பண்ணலாம். எல்லாருமே ஒரு திறமையான அறிவார்ந்த மாணவர்களாக மாற முடியும். அதுதான் என்னுடைய மிகச்சிறந்த ஒரு வழிகாட்டுதல். அதை பெருசாக நினைக்கிறேன் சார். கான்சென்ட்ரேஷனுக்கு ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். மாணவர்கள் இந்த டிப்ஸ் எடுத்துக்கிட்டு ஃபாலோ பண்ணணும். என்ன பொறுத்த வரைக்கும் எங்கள் குழந்தைங்க ஆரம்பித்தோம் விட்டுட்டோம் அப்படின்னு இல்லாமல் அதை ரெகுலராகவே வந்து அதை ப்ராக்டிஸ் பண்ணி அதை பாசிபிலிட்டிஸ் ஆகும். கண்டிப்பாக சார், அதை இம்ப்ளிமெண்ட் பண்ணணும். நான் அந்த மீடியா வாயில நான் மாணவர்களுக்கு எல்லாருக்குமே சொல்லிக்கிறது, எங்கேயாவது இதை பார்த்து யாராவது ஒரு 2 மாணவர்கள் இந்த கான்சென்ட்ரேஷன் பவரை இம்ப்ரூவ் பண்ணிங்கனாலும் கல்வி மேலே நாட்டத்தை அதிகப்படுத்திங்கனாலும் அது எனக்கு கிடைச்ச பெரிய வெற்றியாகவும் எம்என் டிவி கிடைச்ச பெரிய வெற்றியாக தான் சார் நான் பார்க்குறேன். சார் இந்த கல்வி விடியலோட நோக்கமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா மாணவர்கள் ஒரு சிறப்பான மாணவர்களாக இருக்கிறதுலேருந்து இன்னும் சிறப்பான மாணவர்களை ஆக்கணுன்றதோட நோக்கத்தில் தான் சார் இந்த கல்வி விடியல் அப்படின்ற நிகழ்ச்சியை வந்து எம்என் தொலைக்காட்சி வாயிலாக நாங்கள் நடத்திட்டு இருக்கிறோம். அதே போல் இப்போ இன்னும் சொல்ல போனால் சார் மாணவர்கள் ஆசிரியர்கள் இதை தவிர்த்து பேரண்ட்ஸுக்கு ஒரு முக்கிய பங்கு இருக்குது சார். அதை எப்படி நீங்கள் பார்க்குறீங்க? ஏன்னா அந்த காலத்திலேயே நம்மளுக்கு சொல்லியிருப்பாங்க மாதா பிதா குரு தெய்வம், அதுக்கப்புறம் தான் தெய்வம். 4வது வரிசையில தான் கடவுளே இருக்காங்க. மாதா பிதா தான் முதல் தெய்வம், குரு 3வது தெய்வம், தெய்வமா வழிபடுறவங்க எல்லாமே 4வதா தான் நம்ம பார்க்குறோம். ஸோ அவங்க இல்லாம எதுவுமே இல்லை சார், இந்த உலகமே இல்லை. தாய் தந்தையருடைய அன்பு இல்லாம அவங்களுடைய ஆதரவு இல்லாம நாமளே கிடையாது. அது என்னன்னா ஒரு தாயிலிருந்து தான் தலைமுறையே தொடங்குது. அந்த தாய் இல்லைன்னா நம்ம தலைமுறையே கிடையாதுங்களே. குடும்ப தலைவி இல்லை என்றால் குடும்பமே இல்லை. இல்லை, அந்த தாயிலிருந்து தான் தலைமுறையே தொடங்குது. அந்த தாய் இல்லை அப்படின்னா நாம் கிடையாது, இந்த சமுதாயம் கிடையாது, நாடே கிடையாது. ஒவ்வொரு தாயும் ஒரு வரலாறு, ஒவ்வொரு தாயுமே ஒரு வரலாறு. அந்த அம்மா நினைச்சதுனால தான் நம்ம இந்த பூமியில் அவதரிக்க முடியும், நாம் நல்ல மாணவர்களாக வளர முடியும், கல்வியை கற்றுக்க முடியும். நாமெல்லாம் இன்னைக்கு இங்கே வந்து பேசிட்டு இருக்கிறோன்னா என் தாய் தான் காரணம். கண்டிப்பாக சார், கண்டிப்பாக. அந்த மாதிரி அடுத்தது ஒரு தலைமுறை மாற்றத்தையே உருவாக்குவல் தாய் தான். அந்த தலைமுறை மாற்றத்தையே கொடுக்குறவங்க தாய் தான். அப்பேற்பட்ட ஒரு மகத்துவமான அவங்க பேரண்ட்ஸ் எப்படி இருக்கிறாங்களோ அதை பார்த்து தான் அவங்களோட வாழ்க்கை முறையை பின்பற்றி தான் அந்த குழந்தை வளர்ந்து வர. கண்டிப்பா அந்த தாய்கிட்டையும் தாய் தந்தையர்கிட்ட இருந்து தான் நம்ம எல்லாத்தையுமே கத்துக்கிறோம். ஒரு தன்னலம் சுயநலம் அப்படிங்கிற இதே இல்லாத ஒரு ஜீவன் இந்த பூமியில இருக்கு அப்படின்னா அந்த தாய் தந்தையரை தான் சொல்லுவேன். 1000 ஆசிரியர்களா இருக்கலாம், நண்பர்களா இருக்கலாம், அவனுக்குன்னு ஒரு சுயநலம் இருக்கும், தன்னலம் இருக்கும். நான் உயிர் தோழன்னு கூட பழகலாம், அவனுக்குன்னு ஒரு சூழ்நிலை வரையில சுயநலவாதியா தான் மாறுவான். அதே அந்த தாய் தந்தையர் அப்படி இருக்கவே மாட்டாங்க சார். கண்டிப்பா. ஆமா, நீங்க சாப்பாடு பாத்திரத்துல இருந்துச்சுன்னா சோறு ருசியா இருந்தா அப்பா சாப்பிடுவாங்க. கண்டிப்பா. நம்ம கற்சிலைகளையும் தெய்வமா வழிபடுறோம், கடவுள் இருக்கிறாரா இல்லையான்னு தெரியாது, இருக்கிறாரு அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையில தான் நம்ம வாழ்க்கை ஓடிட்டு இருக்கு. அதுலயுமே வந்து கடவுள்களிலுமே பெண் கடவுள்களுக்கு தான் சார் சக்தி அதிகம்னே சொல்றாங்க. பட் என்ன பொறுத்த வரைக்கும் அந்த காலத்துல எல்லா கவிஞர்களும் ஞானிகளும் சொன்னது என்ன, தாய் தான் முதல் தெய்வம், தாய் தந்தையர் தான். அதுக்கு காரணம் அவங்க தான் நம்மளுக்கு உயிர் கொடுத்தவங்க, உணவு கொடுத்தவங்க, வளர்த்தவங்க, கல்வியை கொடுத்தவங்க. நாம் இன்னைக்கு சமுதாயத்தில் நாம் 2 பேரும் இங்கே பேசிட்டு இருக்கிறது அவங்க தான் காரணம். மாதாவை ஒரு நாளும் மறக்க வேண்டாம் அப்படிங்கிறது உலக நீதி. மாதாவை ஒரு நாளும் மறந்துடாதீங்க, அவங்க தான் உங்களுக்கு உயிர் கொடுத்தவங்க, இந்த உலகத்துக்கு அறிமுகப்படுத்தினவங்க. அவங்கள மறந்துட்டா அந்த வாழ்க்கையே வேஸ்ட் அப்படின்னு சொல்றாங்க. அன்னையும் பிதாவும் முன்னறி தெய்வம் அப்படிங்கிறது கொன்றை வேந்தன். அன்னையும் பிதாவும் தான் முன்னறி தெய்வம். அவங்கள விட உயரிய தெய்வம் எதுவுமே இந்த பூமியில கிடையாது, அவங்கள வழிபடுங்கிறாங்க. சொர்க்கத்துக்கு போகிற வாயிலை வீட்டிலே வைத்து விட்டு வெளியிலே தேடுகிறாயே உன் தாய் தானடா சொர்க்கம் அப்படிங்கிறார் நபிகள் நாயகம். கண்டிப்பா கண்டிப்பா. எத்தனை பேர் கோயில் குளமா போறோம், ராமேஸ்வரம் போறோம், காசி போறோம், கன்னியாகுமரி போறோம், எங்கெங்கேயோ போறோம். பட் கடவுள் எங்க இருக்காரு? வீட்டுல கோயில் இருக்கு, வீட்டுல தெய்வம் இருக்கு, அதை விட்டுவிட்டு எங்கெங்கேயோ போய் தேடுறிய உன் தாய் தானடா சொர்க்கம் அப்படிங்கிறாரு நபிகள் நாயகம். எவ்வளவு பெரிய அற்புதமான கூற்று பார்த்தீங்களா? அந்த தாயை வீட்டுல வச்சுட்டு நீ எங்க போய் தேடினாலும் எதுவும் கிடைக்காது சார். கண்டிப்பா சார். ஒரு சுயநலம் தன்னலமே கிடையாது. இன்னைக்கு காலையில நம்ம பையன் கிளம்பி போறான், நல்ல ஒரு இன்ஜினியரா வருவான், ஒரு சிறந்த அறிவாளனா வருவான், என் பையனும் படிக்கிறான், இன்ஜினியரிங் படிக்கிறான், டாக்டர் படிக்கிறான்னு பெருமையா பேசிக்குவாங்க சார். இன்னைக்கு நாம ஒவ்வொரு நாளும் அவன் யூனிஃபார்ம் போட்டுக்கிட்டு ஐடி கார்டு போட்டுக்கிட்டு டக் பண்ணிக்கிட்டு அழகா வரப்ப என் மாணவனு என் பையனும் இந்த சமுதாயத்துல பெரிய பையனா வரப்போறான்,
ஒரு வெற்றியாளனா இருப்பான் அப்படின்னு சொல்லி எதிர்பார்ப்போட இருப்பாங்க. சாயங்காலம் அந்த பேக்கை கொண்டுட்டு போவையில என் பையன் பெரிய சாதிச்சுட்டு வந்துட்ட மாதிரி ஒரு எதிர்பார்ப்போட பார்த்து கஷ்டத்தை நம்ம படக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு சில பேரண்ட்ஸ் எல்லாம் கஷ்டத்தை சொல்லி கூட வளர்க்க மாட்டாங்க. கண்டிப்பா சார், சொல்றதே கிடையாது. நான் தான் கஷ்டப்பட்டுட்டேன், என் அடுத்த ஜென்ரேஷனாவது வந்து நல்லா வளரட்டும் அப்படின்னு சொல்லி தன்னுடைய பெற்றோர்கள் தன்னை வருத்தி கொண்டு கூட மாணவர்களை வருத்து. அதுதான் பெற்றவங்க பண்ற தப்பே. நான் இன்னைக்குமே ஓப்பனா சொல்றது என்னன்னா, பேரண்ட்ஸ் நான் கஷ்டப்பட்டுட்டேன், என் பையன் அப்படி கஷ்டப்படக்கூடாது, இல்லாம வளர்ந்தேன், என் பையன் அப்படி இருக்கக்கூடாது, நல்ல மெரிட்டா இருக்கணும் அப்படின்னு நினைக்கிறாங்க. நான் இன்னைக்கு ஃபோன் பார்க்கல, என் பையன் இன்னைக்கு ஃபோன் வாங்கி படிக்கணும்னு நினைக்கிறாங்க. நான் இன்னைக்கு பைக் வாங்கி பண்ணல, என் பையனுக்கு பைக் வாங்கி கொடுக்கணும்னு பண்றாங்க. அது எல்லாமே அவனுடைய நடைமுறையை பாதிக்குது சார். கண்டிப்பா இது மாதிரி வாங்கி கொடுக்க கூடாது. அவனுக்கு அந்த வலியும் வேதனையும் புரியணும், பெற்றவங்களோட கஷ்டம் தெரியணும், வறுமை தெரியணும். எந்த ஒரு மாணவனுக்கு வறுமை தெரியுதோ அவன் தான் வந்து ஒரு சிறந்த மாணவனா வருவான் சார். வறுமையை மறைச்சு மாணவனை படிக்க வச்சோம்னா அது கல்வி சிறப்பாக வராது. மீண்டும் இன்னொரு வாய்ப்பு உங்களுக்கு கிடைக்கும் சார். ஏன்னா வந்து நம்ம மாணவர்களுக்கு நீங்க நிறையவே சொல்லியிருக்கிறீங்க, இன்னும் சொல்ல விருப்பப்படுறீங்க. ஆனா நேரம் இல்லாத காரணத்தால நம்ம அடுத்த நிகழ்ச்சியில பார்க்கலாம் சார். இன்றைய பொழுதில் நம்ம கல்வி விடியல் அப்படின்ற நிகழ்ச்சியில் சிறப்பாகவும் அருமையான ஒரு டாப்பிக்கில் உங்களை வந்து சந்தித்ததில் மிக்க மகிழ்ச்சி. மீண்டும் இன்னொரு தலைப்பில் உங்களிடம் இருந்து விடைபெறுகிறேன். கௌதம், நன்றி, வணக்கம். நன்றி, வணக்கம் சார்.